தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவையை காட்டிலும் அதிகமான அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு அப்படின்றது தான் இப்போ பாண்டே பேசுறார். நியமன பதவியில் இருக்கின்ற ஒரு நபர் அரசமைப்பு சட்டம் சொன்ன மாதிரி வேலை செய்யல, வரம்பு மீறி செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாக்கா அது ரொம்ப பெரிய ஆபத்துன்னு பாண்டேப்படுது. சனாதன தர்மப்படி பாண்டே சொல்றது கரெக்ட். ஏற்கனவே ஒரு பண்ண வேலையெல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றத பல கண்டனங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப் கேஸில் வரையறுத்து தெளிவாக தீர்ப்பே சொல்லியிருக்குது. அத்தனைக்கு பிறகும் நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படின்னு ஆர்.என். ரவி வச்சிருந்திருக்காரு. அதுக்கு பிறகு தான் இந்த தீர்ப்பு வருது. சும்மா திடீர்னுலாம் இந்த தீர்ப்பு வரலை. கையில் இருக்கிற மசோதா வச்சு அவர் முடிவு பண்ணலை, அதில் எது சரி தப்புன்னு முடிவு பண்ணலை. இதுக்கு வெளியே வேற காரணங்களுக்காக அவர் முடிவெடுக்கிறார். தற்காலிக அரசியல் ஆதாயங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடாது. இதை விட கேவலமாக சொல்ல முடியாது. பச்சையாக சொல்லியிருக்கு. சூடு சொரணை வெக்கம் மானம் ஏதாவது இருந்தால் இத்தனை நேரம் ஆளுநர் ராஜினாமா பண்ணியிருப்பார். இப்போ ஆர்.என். ரவி இந்த காரியத்தை எல்லாம் தானாக செய்கிறாரா? ஒன்றிய அரசுக்கு தெரியாதா? எதுவும் ஒன்றிய அரசின் உடன்பாடோடு தான் செய்கிறார். என்னை மீறி எங்களுக்கு ஓட்டு போடல தமிழ்நாடு மக்கள், அப்போ நீ தேர்ந்தெடுத்த அரசாங்கம் சட்டத்தை நிறைவேற்றி தமிழ்நாடு விளங்கிடுதான்னு பார்ப்போம். அதுக்கு தான் ஒரு ஆள் வச்சிருக்கிறோம். மாநில உரிமை பறிப்பு, மாநில உரிமையில் அவர் தலையிடுறார். மாநில உரிமைன்னா என்ன? மாநில உரிமை அது மாநில மக்களுடைய உரிமை. மாநில மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இது திமுக பிரச்சனை அல்ல. மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவங்கள நாங்கள் டம்மி பீஸ் ஆக்குவோம், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா வாக்குரிமை என்பதையே கேலி கூத்தாக்குகின்ற, ரத்து செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான் ஆர்.என். ரவி செஞ்சிருக்கிற நடவடிக்கை. அந்த நடவடிக்கையை ஆதரித்து கவர்னரின் உரிமைக்காக இப்போ பாண்டே பேசிட்டு இருக்காரு. தெய்வத்தையே கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு பாண்டே துடிக்கிறார் இல்லையா? கவர்னர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நீட்டுக்கு பொருந்தும். இந்த 10 மசோதா விஷயத்தில் ஆளுநர் என்ன செஞ்சிருக்காரோ அதே தான் நீட் விஷயத்தில் அவர் செஞ்சிருக்காரு. திமுக அரசு நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னிச்சே, ஏன் ஒழிக்கலன்னு கேன்னு பேசக்கூடிய கோமாளிகள், அவங்க கோமாளிகள் அல்ல, ஒரு விதமாக அயோக்கியத்தனம் அப்படி பேசுறது. ஒன்றிய அரசு அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்குது. இத்தனை நேரம் ஆளுநர் இதை செஞ்சிருக்காரு. ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதீன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். கவர்னர் 10 மசோதா நிறுத்தி வச்சார் அப்படின்னு உடனே அதை உச்சநீதிமன்றம் தலையிட்டு அந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. 142 சிறப்பு அதிகாரத்தை வைத்து நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேற்று முழுக்க இந்த பக்கம் ஒரே கொண்டாட்டம் அது இதுன்னு இருக்குது. இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டேவுடைய வீடியோன்னு பார்த்தேன். அதை அப்படி கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு தற்காலிகம் தான். அடுத்தது கவர்னர் நீதிமன்றத்துக்கு போறது வாய்ப்பு இருக்குது, அப்படி போனாங்கன்னா எல்லாமே மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்றாங்களே, உண்மைதானா? அது கவர்னருக்கு அவர் ஆலோசகரா இல்லையா? ஒரு பத்திரிகையாளராக அவருடைய கருத்து. கவர்னர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்னர் ஏன் நிப்பாட்டி வச்சாருன்றது கூட இவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும். இல்ல, இப்போ கவர்னரை நீ ஸ்டாப் பண்றது, அவருடைய அதிகாரத்துல தலையிடுறது அப்படின்றது ஜனாதிபதியோட அதிகாரத்திலே தலையிடுறது அப்படின்னும் போது இது அது எப்படி ஒரு இதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அரசியல் சாசன அத்தாரிட்டி அவரு அந்த அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அதாவது சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மன்றம், அதனுடைய அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நியமன பதவியில் இருக்கின்ற ஆளுநர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நியமன பதவியில் இருக்கின்ற ஒரு நபர், அவர் அரசமைப்பு சட்டம் சொன்ன மாதிரி வேலை செய்யல, வரம்பு மீறி செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாக்கா அது ரொம்ப பெரிய ஆபத்துன்னு பாண்டேப்படுது. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சனாதன தர்மப்படி பாண்டே சொல்றது கரெக்டு. சனாதன தர்மத்துக்கு படி ஜனநாயகம் கிடையாது. அவாளுக்கு அவாளவா உரியது, அதான் சனாதன தர்மம். அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆர்.என். ரவி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. கான்ஸ்டியூஷன்றதே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் தான், சனாதன தர்மம் அதுக்கு முன்னாலேயே இருக்குது நமக்கு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதை தான் அவர் அமல்படுத்தியிருக்காரு. இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அவை,
தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசு ஒரு சட்டம் இயற்றுது. அது சரியா தப்பா, உனக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உன் வேலை என்ன அப்படின்றது ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்குது. அந்த வேலையை செய்யவில்லை, அதை வாங்கி போட்டு அது மேலே உட்காந்துருக்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றதான பாண்டே பேசுறாரு. இல்ல அப்படி சொல்லல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, இம்யூனிட்டி பவர் இருக்குதுன்னே சொல்றாரு. அவர் வந்து அரசியல் அமைப்புக்கு விரோதமாக இருக்குதா அப்படின்றத அவர் வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டியிருக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்லாம் வந்து அதெல்லாம் நீங்க யார்கிட்ட வேணா ஒப்பீனியன் கேளுங்க. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்ன, இதுக்கு முன்னால இந்த வழக்கு 2 வருஷமா நடக்குது எனக்கு தெரிஞ்சு, 2022 இருந்து. ஆமா, 2 வருஷமா சந்திரசூட்ல இருந்து. அது என்னங்க, அதை கொஞ்சம் பார்த்து பேசி விடுங்க, உங்களுக்கே மனசாட்சிக்கு தெரியும்ல, அதை கொஞ்சம் பாருங்க. சிஎம்ஐ கூப்பிட்டு தான் கொஞ்சம் பேசுங்களேன், 2 பேரும் டீ குடிச்சிட்டு பேசலாம்ல. இப்படி எவ்வளவு விதமா சொல்லியாச்சு, இவ்வளவு விதமா சொல்லியாச்சு. இத்தனை சொல்லியும் எதுக்கும் இந்த ஆளுநர் அசையவில்லை, அப்படிதானே? எதுக்கும் அசையலை. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல இதே மாதிரி ஒரு கேஸ் வருது. அதுக்கு 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் உச்சநீதிமன்றம், சந்திரசூட் தலைமை, அடுத்து பர்திவாலா, இன்னொரு இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த பர்திவாலா இன்னொருத்தர். அதில் வந்து ஆர்டிகிள் 200 படி ஆளுநருடைய அதிகாரம் என்ன அப்படின்றத வரையறுத்து சொல்லியிருக்குது. ஏற்கனவே ஒரு பண்ண வேலையெல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றத பல கண்டனங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப் கேஸில் வரையறுத்து தெளிவாக தீர்ப்பே சொல்லியிருக்குது. அத்தனைக்கு பிறகும் நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படின்னு ஆர்.என். ரவி வச்சிருந்திருக்காரு. அதுக்கு பிறகு தான் இந்த தீர்ப்பு வருது. சும்மா திடீர்னுலாம் இந்த தீர்ப்பு வரல. அதாவது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பியதை கீழே போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இதை முதல் நாள்லேயே ஆரம்பத்திலேயே உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கணும். ஏன்னா ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்றது தான் அதில் இருக்கிறது. ஆஸ் சூன் ஆஸ்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கேட்டாக்கா சொல்லுவான், கூடிய விரைவில் அப்படின்னு. அந்த கூடிய விரைவில் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வச்சிருப்பேன் நான் அப்படின்றது தான் இவருடைய விளக்கம். ஒரு பக்கம் அந்த விளக்கத்தை சொல்றாரு, கூடிய விரைவில்ன்றதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் அது வந்து யூஜிசிக்கு எதிராக இருக்குது, ஒன்றிய அரசின் கொள்கைக்கு எதிராக இருக்குது. ஆளுநர் சார்பாக வாதிட்ட அட்டார்னி ஜெனரல் அங்கே அதுதான் வாதாடி இருக்காரு, இது ஒன்றிய அரசின் கொள்கைக்கு எதிராக இருக்குது. அந்த வெங்காயத்தை சொல்லிட்டு நீ ரிட்டர்ன் பண்ண வேண்டியதானே. இப்போ கேள்வி அதுதான் உன் கருத்து அப்படின்னு சொன்னால் அதை எப்போ நீ செஞ்சுருக்கணுன்றது தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்குது. அதுதான் அது அப்படின்னு சொல்லி நீ சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புகிற. இல்லை நாங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கோன்னு அவங்க திருப்பி அனுப்புனா அதில் கையெழுத்து போடுறத தவிர உனக்கு வேறு வேலை கிடையாது அப்படின்றது தான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு. இல்லை அது இல்லை, நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு அதை குடியரசுத் தலைவருக்கு நான் அனுப்பிட்டேன், எனக்கு அதில் என்ன ஏதுன்னு புரியல, தெற்கு வடக்கு தெரியல, சரி நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டேன், அப்படி செய்யணும். சரியில்லைன்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு அனுப்பி சட்டமன்றம் திருப்பி அனுப்பின பிறகு நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் எஸ்ட், அது இல்லீகல், அது சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல அப்படின்றது தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அதனால் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னா என்ன வேணால் செய்யலாம் என்பது அல்ல அப்படின்னு. இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவையை காட்டிலும் அதிகமான அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு அப்படின்றது தான் இப்போது பாண்டே பேசுகிறாருன்னா அவர் அதுதான் சொல்கிறாரு. இப்போ நீதிமன்றம் ஆளுநரின் அதிகாரத்தில் ஒன்றும் குறுக்கிடலை. ஆளுநர் இயற்றப்பட்ட ஒரு மசோதாவை கீழே போட்டு ஏறி உட்கார்ந்துருக்காரு. எத்தனை வருஷம் வேணால் உட்கார்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னாக்கா அப்படி கிடையாது, செயல்படுவதற்கு ஒரு வரம்பு இருக்குது என்று சொல்வது நீதிமன்றத்தின் கடமை. அது மட்டுமல்ல, இதில் உன்னுடைய அதிகாரம் என்ன என்பது பற்றி வரையறுத்து உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் அதை மதிக்காமல் இருக்கிறீங்க. இப்போ நீதிமன்றம் இவ்வளோ கோவப்பட்டதுக்கு காரணமே என்ன காரணம்னா, நீங்கள் மு.க. ஸ்டாலின் அரசை மதிக்கலைன்னா பரவாயில்ல, என்னையும் மதிக்கலை நீ, சரி அப்படின்றது தான் நீதிமன்றம் அது இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, ஹேவிங் ரிகார்ட் டு அன்டியூலி லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் விச் தீஸ் பில்ஸ் ஆர் கெப்ட் பெண்டிங், அளவுக்கு அதிகமான நாள் போட்டு வச்சிருந்தது. 2வது, ஸ்காண்ட் ரெஸ்பெக்ட் ஷோன் பை த கவர்னர் டு த டெசிஷன் ஆஃப் திஸ் கோர்ட், இந்த நீதிமன்றத்தின் முடிவுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்காம அலட்சியப்படுத்தியது 2வது. 3வது சொல்றாரு, ஃபார் அதர் எக்ஸ்ட்ரேனஸ் கன்சிடரேஷன்ஸ் தட் அப்பியர் டு பி ரிட் லார்ஜ்
இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் ஃபங்க்ஷன்ஸ். அவருடைய செயல்பாடுகளில் கையில் இருக்கிற மசோதா வச்சு அவர் முடிவு பண்ணலை, அதில் எது சரி தப்புன்னு முடிவு பண்ணலை, இதுக்கு வெளியே வேற காரணங்களுக்காக அவர் முடிவெடுக்கிறார். அத்தாரிட்டிஸ் மஸ்ட் நாட் கிவ் இன் டு எஃபெமரல் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ். தற்காலிக அரசியல் ஆதாயங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடாது. இதை விட கேவலமாக சொல்ல முடியாது, பச்சையாக சொல்லியிருக்குது. சரிதானா? இப்போது சூடு சொரணை வெக்கம் மானம் ஏதாவது இருந்தால் இத்தனை நேரம் அந்த ஆளுநர் வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். ஆளுநர் ராஜினாமா பண்ணலை. இந்த ஆளுநர் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்கார். இப்போ ஆர்.என். ரவி இந்த காரியத்தை எல்லாம் தானாக செய்கிறாரா? ஒன்றிய அரசுக்கு தெரியாதா? எதுவும் ஒன்றிய அரசின் உடன்பாடோடு தான் செய்கிறார் அப்படின்றது என்னுடைய ஊகம் அல்ல. ஆளுநரை ஆதரித்து வாதாடுறவர் யார்? அட்டார்னி ஜெனரல். அப்படின்னா என்ன பொருள்? அதுக்கு ஒன்றிய அரசு தான், ஒன்றிய அரசினுடைய ஆசீர்வாதத்தின் பேரில் தான் செய்கிறாரு. சரி, ஆளுநரை இந்த அடி அடிச்சிருக்கிற உச்ச நீதிமன்றம், இந்த அடி யாருக்கு உரியது? மோடி அரசுக்கு உரியது. அப்போ மோடி அரசு ஏதாவது ஒன்று பதில் சொல்லணும், இல்லை இந்த ஆளை வெளியே அனுப்பணும். கம்முன்னு இருக்கிறாங்க. இல்லை அவங்க எக்ஸ்பர்ட்லாம் கேட்பாங்க. ஏன்னா யூஜிசிக்கு எதிராக, அது யூஜிசிக்கு எதிராக அதுக்கு எதிராலாம் இருக்கட்டும், அந்த பிரச்சனையே தனியாக இருக்கட்டும். ஒரு ஆளுநர் இப்படி போட்டு வச்சிருக்கிற, இது மாதிரி பண்ணியிருக்கிற, இது வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படின்றதையே கேள்விக்குள்ளாக்குறேன்னு இருக்குது இந்த தீர்ப்பில். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது என்ன? த ரூல் ஆஃப் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ரூல் ஆஃப் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நீ கேள்விக்குள்ளாக்குற. உன்னை யார் தேர்ந்தெடுத்தாங்க? உனக்கு என்ன யோகியதை இருக்குது? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒன்றிய அரசு உன்னை நியமிச்சிருக்கு. உனக்கு என்ன அதிகாரம் அப்படின்றத பற்றி பல முறை அரசமைப்பு சட்ட அவையிலேயே பேசியிருக்காங்க. அரசமைப்பு சட்ட அவையில் ஆளுநரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு இவங்களுடைய அபிமான தலைவரான வல்லபாய் பட்டேல் சொல்லியிருக்காரு. எலெக்ட் பண்ணணும் ஆளுநரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிடி கிருஷ்ணமாச்சாரி இங்கே இருந்தவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு? முதல்வர் யாரை சொல்கிறாரோ அவங்க தான் ஆளுநராக போடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, ஏங்க எலெக்ஷன் இன்னொரு செலவு, தண்ட செலவு, அந்த ஆள் ஒரு சும்மா ஒரு டம்மி பீஸ், அது சும்மா ஒரு பொம்மை, அது வந்து முதல்வரை மீறி எல்லாம் அவங்க செயல்படவே முடியாது, செயல்படுவதற்கு அவங்களுக்கு இடம் கிடையாது, அதனால் அதுக்கு வேற அனாவசிய செலவு, அவங்கள தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது ஒரு பேரலான அதிகார மையம், அப்படி நம்ம செய்ய வேண்டாம், ஒரு டம்மி பீஸ் தானே, அது அப்படி இருக்கட்டும். இது வந்து அம்பேத்கர் சொன்னது. இதுதான் ஆளுநருடைய இடம். இந்த ஆளுநரே வேண்டாம், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படின்னு ராஜமன்னார் குழு அறிக்கை போட்டு மாநில சுயாட்சி தீர்மானத்தில் இந்த ஆளுநர்னு ஒரு பதவியே தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிவு செய்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த முடிவு சரிதான் அப்படின்றத இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு வழிமொழிந்து சொல்லியிருப்பது போல இதை சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்னர் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்போ மாநில அரசு அரசியலமைப்புக்கு விரோதமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுது அப்படின்னு சொன்னா அதை எங்க சுப்ரீம் கோர்ட் இருக்குது நடுவில்? என்னத்துக்கு? கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில அர்ச்சகன் எதற்குன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு தான் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுறது. இது இப்போ இதை ஏங்க இப்போ இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க, இது இந்த பில்லு 10 பில்லு சரியில்லை அப்படின்னா யார் கவர்னர்கிட்டயா போவீங்க? நீதிமன்றத்தை தான் போவீங்க. நடுவில் எதுக்கு இருந்தாலும் எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு இடையூறாக இதை இப்போ நடந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து திரும்ப ஆர்.என். ரவி கையெழுத்து போடல, ஆர்.என். ரவி வச்சிருந்தாரு, இப்படியே பேசிட்டு இருந்தாக்கா இது பிரச்சனை. மோடி அரசு பதவிக்கு வந்ததுலேருந்து என்ன நடக்குது? ஓட்டு போட்டு பிஜேபியை தேர்ந்தெடுத்துட்டா அந்த ஸ்டேட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கவர்னர் நீட்டின இடத்துலலாம் கையெழுத்து போடுவார், ஸ்மூத்தாக போகும். ஒருவேளை நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்றீங்க, ஓட்டு போட வைக்கிறதுக்கு அவங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. மதவெறி பேச்சு பேசினா அது கண்டுக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா வாக்காளர் பட்டியலை திருத்தி உல்டா பண்ணி சில பேரை நீக்கி சில பேரை சேர்த்து ஒருத்தருக்கே 25 புள்ள இருக்கிற மாதிரிலாம் லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் இவிஎம்மில் தங்களால் இயன்றதை செய்கிறாங்க. இதெல்லாம் இப்படி நடந்திருக்குதே, இப்படி வாக்கு பதிவாயிருக்குதேன்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷனர், அந்த எலெக்ஷன் கமிஷனர் இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாக்கா அப்படி முடியாதுன்றதுக்கு மக்கானாலே அதை மீறி ஒரு சட்டம் போட்டு தங்களுக்கு வேண்டிய ஆளை நடுராத்திரியில் வந்து நியமித்து கொள்வார்கள். சரி, இத்தனையும் தாண்டி எதிர்கட்சி பிஜேபிக்கு பிடிக்காத, மோடிக்கு பிடிக்காத ஒரு கட்சி ஜெயிச்சுட்டாக்க அடுத்து என்ன செய்வாங்க? இடி ரைடு விட்டு இது மாதிரி அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே
இந்த மாதிரி ஆட்களை வந்து விலை பேசி வாங்கி தங்கள் ஆட்சியை நிறுவிக்கொள்வார்கள். அதுக்கும் படியலை அப்படின்னா செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு வருஷத்துக்கு உள்ள தூக்கி வச்சு மிரட்டி பணிய வைப்பதற்கு பார்ப்பாங்க. சரி, அதுக்கும் அடங்கலை இந்த அரசு, திமுக அரசு. அப்படின்னா பணம் கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன்? சமகர சிக்ஷா கொடுக்க மாட்டேன், ரூபாய்க்கு இவ்வளோ தான் காசு கொடுப்பேன், பேரிடர் நிதினாக்கா அதை தரமாட்டேன், இல்லை எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 3 மடங்கு கொடுத்து தான் பொய் பேசுவேன், எது வேணால் செய்வேன். இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த ஆயுதங்களின் வரிசையில் ஒரு ஆயுதம் தான் கவர்னர். என்னை மீறி எங்களுக்கு ஓட்டு போடல தமிழ்நாடு மக்கள், அப்போ நீ தேர்ந்தெடுத்த அரசாங்கம் சட்டத்தை நிறைவேற்றி தமிழ்நாடு விளங்கிடுதான்னு பார்ப்போம். அதுக்கு தான் ஒரு ஆள் வச்சுருக்கிறோம். கவர்னர் அந்த சட்டத்தையே நிறைவேற்ற முடியாமல் கட்டையை கொடுத்து கீழே போட்டு வைப்பார். அதை மீறி அங்கே அனுப்புனாக்கா அங்கே எங்களுக்கு ஆள் இருக்குது, அவங்க வந்து அமுக்கி போட்டு வச்சுருவாங்க. இதை தான் அமல்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பு சொல்வது போல் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு நேர் எதிரானது. இப்போ இது எல்லாரும் பேசும்போது என்ன பேசுகிறாங்க? மாநில உரிமை பறிப்பு, மாநில உரிமையில் அவர் தலையிடுறார். மாநில உரிமைன்னா என்ன? மாநில உரிமை அது மாநில மக்களுடைய உரிமை, மாநில மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இது திமுக பிரச்சனை அல்ல. மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவங்கள நாங்கள் டம்மி பீஸ் ஆக்குவோம், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா வாக்குரிமை என்பதையே கேலி கூத்தாக்குகின்ற, ரத்து செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான் ஆர்.என். ரவி செஞ்சிருக்கிற நடவடிக்கை இல்லையா? அந்த நடவடிக்கையை ஆதரித்து கவர்னரின் உரிமைக்காக இப்போ பாண்டே பேசிட்டு இருக்காரு. வாக்காளர்களின் உரிமை, ஓட்டு போட்டவர்களின் உரிமை அல்ல, கவர்னரின் உரிமை. அவருடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன வெங்காய ரைட்டு? வாக்காளர்கள் தான், மக்கள் தான் சோவரின் அத்தாரிட்டி, அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்குது. அதனால் அதை மீறி செய்ய முடியாது, அதை மீறி இது கிடையாது. பிஜேபி ஓட்டு போட்டவனுக்கு, ஓட்டு போடாதவனுக்கு ஜனநாயக உரிமை கிடையாது என்பதைத்தான் ஆர்.என். ரவி அமல்படுத்தி இருக்கிறார். இதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. இது ரொம்ப அசிங்கமாக போச்சு, இதுக்கு மேலே இதை கேட்கலன்னாக்கா அப்புறம் ஜனநாயகம், ஓட்டு போடுறது எல்லாமே கேலி கூத்தாயிடும். இப்போது டீலிமிட்டேஷனில் தென் மாநிலங்கள் பூரா பிரச்சனை, இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை தென் மாநிலங்கள் பூரா பிரச்சனை, பணம் கொடுக்கறது இல்லை தென் மாநிலங்கள் பூரா பிரச்சனை, சட்டம் இப்போ கேரளாவில் கிடக்குது பில்லு மசோதாக்கள், கர்நாடகாவில் மசோதாக்கள் கிடக்குது, ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனை கேட்டால் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மசோதா போட்டு அதை தூக்கி உட்கார வச்சுருக்குறாங்க. அங்கே இது மாதிரி கும்பலாக அடித்து கொள்கிறாங்க இல்லையா முஸ்லீம்களை, மற்ற தலித் மக்களை, அந்த மாப் லிஞ்சிங்க்கு எதிராக ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அதை அங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்க? ஏன்னா அதில் ஈடுபடுறது எங்காலும் இல்லை. எங்கால எப்படி பிடிச்சி உள்ளே வைப்பீங்க? பஜ்ரங்கல் இந்த மாதிரி சக்திகளை அதை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ இது வந்து எல்லா எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களின் பிரச்சனையாக இது இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இதுக்கு மேலே இதை விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு முதலுக்கே மோசமாயிடும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, நீதிமன்றத்தோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம், இப்போ தான் கொடுத்தோம், பஞ்சாபில் என்னன்னு கொடுத்துருக்குறோம், நீ அதை தான் மதிக்கல, எங்களையும் மதிக்க மாட்டேன்னாக்கா. இப்போது கிராமப்புற பஞ்சாயத்தில் நாட்டாமல் இருப்பாங்க, பெரிய மனுஷன் விட்டு புள்ள பொறுக்கியாக இருப்பான். என்ன அது அவன் பண்ணுற தப்பெல்லாம் கொஞ்சம் லேசு பாஸாக அப்படி சொல்லி விடுவாங்க. அதுக்கு வந்து சரிங்க ஐயா அப்படின்ட்டு அவன் போனான்னாக்கா நாட்டாமைக்கும் மரியாதை, ஊர் பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை. அவன் வந்து நீ என்ன நாட்டாமை அப்படின்னு கேட்டால், அப்போ நாட்டாமையோட பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு நீதி கிடைக்கலன்றதல்ல, அப்புறம் ஊரில் எவன் என்ன மதிப்பான்றது நாட்டாமையோட. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இப்போ கிட்டத்தட்ட அதான் பிரச்சனை. நாங்களே சொல்லியிருக்கோம், எங்களையும் மதிக்கலைன்னா அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்றதான் அவங்க கேட்டிருக்கிற முக்கியமான கேள்வி. அதை மட்டும் தனியாக கேட்டாக்க இதாக இருக்கும்னு சொல்லிட்டு மற்ற கேள்விகளையும் சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. இதுதான் இஷ்யூ. இப்போ வந்து அந்த 10 மசோதாக்கள் நிறுத்தி வைத்த காரணத்தினால் அதை வந்து செல்லும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 10 மசோதாவும் மெரிட் தானா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை, அதுக்கு மேல்முறையீடு போக முடியும் தானே, அப்போ அதை நிறுத்த முடியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது அதை நிறுத்தணுன்றதான் பாண்டியோட கவலை. மெரிட்டில் அதை வக்ஃப் போட்டிருக்கிறாங்க, வக்ஃபோட மெரிட்டை சேலஞ்ச் பண்ணி கேஸு உடனே தமிழ்நாடு அரசு மேலும் பல பேர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. வேற சிஏஏ சட்டத்தினுடைய மெரிட் அதை கேள்விக்குள்ளாகி கேஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. அது மாதிரி எண்ணற்ற கேஸ் இருக்குது, மெரிட்டை கேள்விக்குள்ளாகிற கேஸு. அதெல்லாம் ஊறுகாய் பானையில் போட்டு வச்சுருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில்.
இப்போ இதுக்கு மெரிட்டை ஏன் அவ்வளோ தூரம் ஏன் போவானே? அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகுது, அது மெரிட்டை கேள்விக்குள்ளாக்கி ஒரு 2 வருஷமாக கிடக்குதுங்க. 1.25 வருஷம் ஆச்சு. அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் கிடையாது. எங்களுடைய அடிப்படை ஜீவாதார உரிமை பறி போகிறது அப்படின்னு ஆர்டிகிள் 32ல் வந்து சூத்திரனை அர்ச்சகனா போட்டால் என்ன ஆகிறது? அழிஞ்சு போயிடும், உலகம் அழிஞ்சிடும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு ஸ்டேட்டஸ் கோ இருக்கட்டும் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால் மெரிட்டில் எதை வேணால் கேட்கலாம். மெரிட் தான் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையாச்சு. இப்போ அது பிரச்சனை இல்லை. மெரிட்டில் முடிவு பண்ணுற கேள்வியே இங்கே எழவில்லை. மெரிட்டில் கேஸ் போடு, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போதோ சொல்லட்டும், அது தனி பிரச்சனை. இப்போ கேள்வி ஆளுநர் என்ற பதவி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செஞ்ச, அது முறையா முறைகேடா என்பதுதான் கேள்வி. அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்குது. அதில் வந்து உன்கிட்ட வந்து பார்த்து செய்யுங்க, யோசிச்சு பாருங்க, நீங்கள் பொறுப்பான பதவியில் இருக்கீங்க, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியார், இது எதுவும் எடுபடலை. எதுவும் எடுபடாத போது செக்ஷன் 1 ஆர்டிகிள் 142ல் தலையிடுறது. 142ன்னா என்ன? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை சொல்கிறேன், என்னங்க அதை முடிச்சிட்டிங்களா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, பார்ட்டி கோச்சுக்கிறாங்கல்ல, எத்தனை தேதிக்குள்ளே முடிக்கணும், இப்படியே நான் 2 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறேன். முடியலைன்ன போது கடைசியாக நான் என்ன செய்கிறேன், ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த வேலையை செய்கிறது இப்படி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு, அந்த முடிவை அறிவிக்கிறேன். இது கிட்டத்தட்ட அந்த வேலையை நானே எடுத்து செய்கிற மாதிரி இது. புரியுது? உங்கள்கிட்ட சொல்லி வேலைக்கு ஆகலை, அப்போ நான் என்ன செய்கிறது? நீங்களே யோசித்து செய்யுங்கன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு ரூல் தான் ஃப்ரேம் பண்ணணும். என்ன ரூலு? திருப்பி அனுப்புறியா சட்டமன்றத்துக்கு, அதுக்கு இந்த டைம் லிமிட். டைம் லிமிட்ன்றது 1 மாசத்துலேருந்து 3 மாதம் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவான காலகட்டம். அவர் நிறைய எக்ஸ்பர்ட்லாம் கேட்க, சரி 1.5 மாதம்னு கேளுங்க. இப்போ வச்சுருக்காங்க இல்லையா? எத்தனை வருஷம் வச்சுருந்தாரு? 2020 வச்சுருக்காரு. யார் எடப்பாடி போட்டதெல்லாம் இருக்குது. இப்போ 5 வருஷம் ஆச்சு. இப்போ இது ஆஸ் சூன் ஆஸ்னா 5 வருஷம். உலகத்தில் எங்கேயாவது போய் சொல்லுங்கள், அதில் என்னையா ஆராய்ச்சி பண்ணுற 5 வருஷமா? அதையாவது சொல்லலாமே. கற்பக விநாயகம் அவர் முன்னாள் நீதிபதியும் கூட, உயர் நீதிமன்ற நீதிபதியும் கூட, அவரே வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சொல்றார், அது கவர்னரை வந்து டம்மி பண்ற மாதிரி, அதை செய்யக்கூடாது, ஒரு அரசியலமைப்பின் ஒரு அத்தாரிட்டி அவரு, அவருடைய அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்துக்கொள்வதுங்கிறது ஜனநாயக விரோதமானதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ மக்களுடைய அதிகாரத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த நீதிபதிகள், இந்த மாதிரி அறிவுத்துறையினர், அவங்கெல்லாம் கவர்னர் அதிகாரம், அப்புறமா ஜனாதிபதி அதிகாரம், கோர்ட்டோட அதிகாரம், இதெல்லாம் இருக்கட்டும். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய அதிகாரம் அதுதான் முதன்மையானது. எலெக்டட் பாடியின் அதிகாரம் இருக்கு இல்லையா, அதுதான் முதன்மையானது. அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க. அதை பற்றி பேசாமல் கவர்னரின் அதிகாரம்னாக்க, கவர்னர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா ஏன் இவ்வளோ பேச்சு வருது? துணைவேந்தரை நியமிக்கிறது யாருங்கிறது இருக்குது, யார் வேந்தர் அப்படின்றதும் இப்போ முதலமைச்சரே வேந்தராக வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர் வந்து வேந்தராக வருவது அப்படின்றது ஆரோக்கியமானதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது துணைவேந்தரை தெரிவு செய்வது இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு வந்திருக்குது. ஆனால் வேந்தர் முதல்வர் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்களா? எனக்கு அது இல்லை, அப்படி சொல்றாங்க. சில பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழகங்கள்ல ஒரு வேந்தரா இருக்க முடியும்ன்றது ரைட். இவங்க அதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை பழையபடி முதலமைச்சர் தேர்வு செய்யலாம், அவரையும் இருக்கலாம், தேர்வும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்களா? சரி, அதை பத்தி எனக்கு தெரியல. தேர்வு செஞ்சா என்ன பிரச்சனை? இப்போ இல்ல, முதலமைச்சர் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார். அவரு ஒரு மோடி ஒரு அரசியல் கட்சி தலைவரா இல்லையா? ஆமா. ஆளுநரை யார் தெரிவு செஞ்சாங்க? அவர் தான். ஆமா, அவரு தெரிவு செய்யலாம். ஆனா இந்த அரசியல் கட்சி தலைவர் தெரிவு செய்யக்கூடாதா? என்ன லாஜிக் இது? இல்ல, இவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, இவங்க கொள்கை. மோடிக்கு சித்தாந்தம் இல்லை. மோடிக்கு சித்தாந்தம் இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஒன்றிய அரசின் அதிகாரம் ஏதோ புனிதமான அதிகாரம் போலவும், மாநில அரசுகளின் அதிகாரம் வந்து சந்தேகத்துக்குரியது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த பேச்சு. ஒன்றிய அரசுனாக்கா ஏதோ வேறு இது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இது அதுக்கு கீழே அப்படின்ற மாதிரியும். அவர் பண்ணால் கரெக்டாக முடிவு எடுப்பார். அவர் எடுத்த முடிவெல்லாம் தான் பார்க்குறோமே. ஜேஎன்யூவில் எப்படி ஆளாக போட்டிருக்கிறாரு இல்லையா? மாட்டு மூத்திர ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் வைஸ் சான்சலர். அதை விட ஒன்று கெட்டு போகலையே. இப்போ இங்கே என்ன அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதை பற்றி தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரமோ அருகதையோ அவர்களுக்கு கிடையாது. இந்த பல்கலைக்கழகங்கள் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா? ஆமா. பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்துறவங்களை பணத்தை போட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணி சம்பளமும் அவங்க தான் கொடுக்குறாங்க. எல்லாம் செய்யறவங்களுக்கு அதுக்கு வேந்தர் எலெக்ட் பண்ண தெரியாது. அது நீங்க வந்து வைக்கணுமா? எங்களுக்கு தெரியாது. அது யூஜிசிக்கு என்ன அதிகாரம் இருக்கு?
யூஜிசி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? ஒரு எலெக்டட் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஒரு லெஜிஸ்லேச்சர், அதுக்கு இல்லாத அதிகாரம், அதை தாண்டிய அதிகாரம் யூஜிசிக்கு எப்படி வரும்? அது ஏற்கனவே கேஸ் இருக்குது. இல்ல, ஒன்றிய அரசு ஒண்ணு கொண்டு வந்திருக்குது, மாநில அரசு ஒண்ணு கொண்டு வருது அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு தானே அதிகாரம். அது வேற விஷயம். யூஜிசியினுடைய அதிகாரத்துக்கு மாநில அரசு கட்டுப்பட்டதா? பொதுப்பட்டியலில் தானே கல்வி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குதுங்க. பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்துல ஒன்றிய அரசு கொண்டு வருவதற்கு எதிராக இப்ப நீட் எடுத்துங்க. நீட் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். யூஜிசி பிரச்சனை வேற, நீட் எக்ஸாம்பிள். நீட் விஷயத்துல ஒன்றிய அரசு ஒன்று கொண்டு வருது, மாநில அரசு எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ இது ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது ஒன்றிய அரசு சொல்றது தான் நிற்கும். அதுதானே, இதுதான் அவங்க வழக்கமாக சொல்றது. அதை இல்லை, எங்களுக்கு விதிவிலக்கு கோருவதற்கான விசேஷமான அடிப்படைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறோம். சும்மா குத்து மதிப்பா நீ சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கொண்டு வரல. நீட் கொண்டு வந்த பிறகு என்ன பாதிப்புகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குது? கிராமப்புற மாணவர்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் அவங்க வந்து இதுக்கு போகிறது எப்படி குறைஞ்சிருக்குது, என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது என்பது ஏ.கே. ராஜன் கூட அறிக்கை விளக்கியிருக்குதா இல்லையா? விளக்கியிருக்கு. ஏ.கே. ராஜன் கூட அறிக்கை முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமா நீட் பில்லு குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு, இப்போதான் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 3 வருஷத்துல என்ன நடந்திருக்குது? இந்த நீட்டு எதுக்காக கொண்டு வரப்பட்டது? அல்தாமஸ் கபீர் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, அவர் தலைமையிலான அமர்வு என்ன சொல்லுதுன்னாக்கா, நீட்டு தேவையில்லை, சட்டவிரோதமானது, மாநில உரிமையில் தலையிடுவது. அதை திரும்ப ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அந்த அமர்வில் இருந்தவர்களே திரும்ப அதை எடுக்கின்ற விசித்திரமெல்லாம் நடந்தது. அதுக்கு என்ன வியாக்கியானம் சொன்னாங்கன்னாக்கா, நீட்டு ஏன் வேணும் அப்படின்னு சொன்னால் தரத்துக்காக சொல்லலை, அவங்க குவாலிட்டிக்காக சொல்லலை. இந்த கேபிட்டேஷன் ஃபீ என்ற கட்டண கொள்ளை இருக்கு இல்லையா, அதை ஒழிப்பதற்கு நீட் கொண்டு வரணும் என்று சொல்லி தான் உச்சநீதிமன்றம் அதை கொண்டு வந்தது. கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு இந்த கட்டண கொள்ளை அதிகமாக இருக்க குறைஞ்சிருக்கா? அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்கு? நீட்ல மதிப்பெண் குறைவா இருக்குது அப்படின்னும் போது பணம் கொடுத்தா உள்ளவாங்க. அதாவது தனியார் மருத்துவ கல்லூரிகள் கட்டண கொள்ளை அடிப்பதற்கு தோதான ஒரு ஏற்பாடு தான் நீட் என்பது அம்பலமாயிருக்கு. இப்போ 1 லட்சம் சீட் இருக்குன்னாக்கா 10 லட்சம் பேரை நீங்க பாஸ் பண்ண வைக்கிறீங்கல்ல, எதுக்காக? 1 லட்சம் பேரோட நிறுத்திட வேண்டியதானே, பேரம் பேசுறதுக்காக. ஆமா. அப்போ மிச்சம் அந்த 9 லட்சம் பேர், அதுல கடைசி ரேங்க்ல இருக்கிறவங்க கூட காசு கொடுத்தாக்க வரலாம் என்பதற்கான ஒரு ஏற்பாடு தானே நீட்டு. இதுதான் இந்த 3 வருஷத்தில் நடந்திருக்குது. அப்ப நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எதுக்காக நீட்டை கொண்டு வந்துச்சு? கேபிட்டேஷன் ஃபீ கொள்ளையை தடுப்பதற்கு. இப்ப நடக்கிறது என்ன? அமோகமா நடக்குது கேபிட்டேஷன் ஃபீ கொள்ளையும். அது இல்லாம இந்த இப்போ கோச்சிங் சென்டருக்கும் பணக்காரனுக்கும் மருத்துவமே தெரியாம நோயாளிகளுடைய உயிரோடு விளையாடக்கூடிய அயோக்கியர்களை டாக்டர் ஆக்குவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு பயன்பட்டிருக்குது. இந்த ஃபேக்ட்ல இருந்து பேசுறாங்களா? நீதிமன்றத்தின் அதிகாரம், அந்த வெங்காயத்தின் அதிகாரம் என்ன நடந்திருக்குது? இது மக்களுடைய மருத்துவம் தொடர்பான பிரச்சனை. அதுக்கு நாணயமா, யோக்கியமா எவனாவது பதில் சொல்றானா? அதுக்கு அந்த இதை எடுத்து நீங்க வச்சுட்டீங்க, தூக்கி 3 வருஷமா வச்சிருக்கிறீங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. இப்போ இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது? இந்த 10 மசோதா விஷயத்துல, இந்த 10 மசோதாவை பற்றி ஒரு வார்த்தை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருக்குது. இப்போ கவர்னர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி அவங்க அதை உங்களுக்கு திரும்ப இன்னொரு முறை நிறைவேற்றி அனுப்பி அதை வாங்கிட்டு நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கீங்க. எப்படி நடந்திருக்கு? 2021 ஆட்சிக்கு உடனே ஏ.கே. ராஜன் கமிட்டி போட்டு அந்த அறிக்கையை வாங்கிட்டு செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு அதை பேஸ் பண்ணி நீட் மசோதா நிறைவேற்றப்படுது. நிறைவேற்றி யாருக்கு அனுப்புகிறாங்க? ஆளுநர் கொடுத்துட்டாங்க. ஆளுநர் செப்டம்பர் 2021 பிப்ரவரி வரைக்கும் அது மேலே உட்காந்துருக்காரு. எத்தனை நாள்? 141 நாள் உட்கார்ந்துருந்துட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, திரும்ப இவங்களுக்கு அனுப்புகிறாங்க. திரும்ப அனுப்பின உடனே இவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்த ஒரே வாரத்தில் நாங்கள் நிறைவேற்றினது சரிதான் அப்படின்னு திரும்ப நிறைவேற்றி திரும்ப இவருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின பிறகு என்ன செய்கிறாரு? அதை வச்சுக்கிட்டு ஒரு 73 நாள் உட்காந்துருக்காரு. அதுக்கு பிறகு அதுக்கு சட்ட ரீதியாக நெருக்கடி வந்த உடனே அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாரு. குடியரசுத் தலைவர் என்ன செய்கிறாங்க? அவங்க கைக்கு எப்போ போகுது? ஏப்ரல் 22, 2022. கிட்டத்தட்ட 3 வருஷம். 3 வருஷம் அவங்க உட்காந்துருக்குறாங்க. யாரு? குடியரசுத் தலைவர்.
உட்கார்ந்து இருந்துட்டு இப்போ நான் வந்து வித்ஹோல்டிங் அசன்ட் அப்படின்றாங்க. இப்போ இந்த நடந்திருக்கிற கூத்தை பற்றி கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீ சட்டமன்றத்துக்கு அனுப்பி அவங்க உனக்கு திருப்பி அனுப்பி அதை வாங்கிட்டு நீ அனுப்பியிருக்கிற. உனக்கு அங்கே அனுப்பணும்னா நேராக அனுப்பியிருக்கணும். இல்லை சட்டமன்றம் உங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டா அது கையெழுத்து போடுறத தவிர உனக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால நீங்கள் செஞ்சிருக்கிறது லீகலாக இன்வேலிட். இந்த 10 மசோதாவுக்கு சொல்கிறாங்க லீகலாக இன்வேலிட். கவர்னர் செஞ்சது மட்டும் லீகலாக இன்வேலிட் இல்லை, ஒருவேளை ஜனாதிபதி இதுக்கு அனுமதி கொடுக்கறதா இருந்தால் அதுவும் லீகலாக இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்கு தீர்ப்பு. இதை விட அசிங்கமாக வேறு எதுவும் சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நீட்டு மசோதாவுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றீங்களா? இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நீட்டுக்கு பொருந்தும். இந்த 10 மசோதா விஷயத்தில் ஆளுநர் என்ன செஞ்சிருக்காரோ அதே தான் நீட் விஷயத்தில் அவர் செஞ்சிருக்காரு. அப்போ அதே நீட் விஷயத்தில் செய்திருக்கும் போது நியாயமாக குடியரசுத் தலைவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா ஒப்புதல் கொடுத்துருக்கணும். குடியரசுத் தலைவர் 3 வருஷம் போட்டு உட்காந்துருக்கிறாங்க. இதுக்கு ஐயா இந்த 10 மசோதாக்கள் அடிப்படையில் 10 மசோதாக்களுக்கு நீங்கள் ஆளுநர் விஷயத்தில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களே, இந்த தீர்ப்பு நீட்டுக்கும் பொருந்தும். அதனால் குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த முடிவு எடுத்தது செல்லாது என்று அறிவியுங்கள் என்று நாம் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்பது சட்டம் தெரியாத என்னுடைய தாழ்மையான கருத்து. சட்டம் தெரியாதன்னு நான் சொல்கிறது வக்கீல் அல்லாத என்னுடைய கருத்து. அதாவது இதில் ஆர்டிகிள் 254 சப்செக்ஷன் 2 என்பது தான் இந்த குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை பற்றி பேசுவது. அந்த அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்க முடியுமா அப்படின்றது தான். தெய்வத்தையே கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு பாண்டே துடிக்கிறார் இல்லையா, ஜனாதிபதியே கேள்வி கேட்பீங்களாங்கிறத அவர் சொல்றாரு. எப்போ கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்கனவே சில வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க இந்த காரணங்கள் இருந்திருந்தால் கேள்வி கேட்கலாம், அந்த காரணங்கள் இல்லைன்றதுனால நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லி சில தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன காரணம்? ஒன்று, இந்த காரணம் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ், அரசமைப்பு சட்ட கோட்பாடுகள் மீறப்பட்டிருந்தால். மீறப்பட்டிருக்கிறதுன்னு இந்த தீர்ப்பில் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. சரிதானா? அதனால் அது அந்த அடிப்படை இருக்குது. அடுத்தது போனஃபைடு டெசிஷனாக இல்லாமல் இருந்தால். போனஃபைடு டெசிஷன்னா என்ன? நேர்மையான நியாயமான முடிவாக இல்லாமல் இருந்தால். இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த ஆளுநர் எடுத்த முடிவெல்லாம் இந்த பேப்பரை படித்து பார்த்து எடுத்த முடிவு மாதிரி இல்லை, வேற ஏதோ எக்ஸ்ட்ரேனஸ் ரீசன்ஸ்லேருந்து எடுத்த முடிவு மாதிரி இருக்குது. அடுத்தது எஃபெமரல் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ், தற்காலிக அரசியல் ஆதாயங்கள், அதன் பொருட்டு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள்? இது போனஃபைடு டெசிஷன் அல்ல, நியாயமாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அப்போ அதுவும் செல்லும். மூணாவது ஆர்பிட்ரரி டெசிஷன், ஒருதலைப்பட்சமான முடிவு. இந்த ஒருதலைப்பட்சமான முடிவுன்னாக்கா ஒரு ரீசன்ட் டெசிஷன் இல்லை, காரண காரியங்களை சொல்லி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இப்போ 3 வருஷம் வச்சுருந்து அனுப்புகிறாங்க. 3 வருஷம் என்ன பண்ணாங்க? அதில் எதனால் அனுப்புகிறாங்க? என்ன பரிசீலனை? இல்லைங்க இந்த 3 வருஷம் பார்த்தோம், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஏகே ராஜன் கூட அறிக்கையில் இருக்குல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக போயிட்டுருக்குது, கட்டண கொள்ளையே ஒழிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் விதிவிலக்கு கேட்பதற்கு எந்த நியாயமும் இல்லை, அப்படி ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ குடியரசுத் தலைவர் தனியாக முடிவு எடுக்கிறாங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். குடியரசுத் தலைவர் கேபினட் டிசிஷனை தான் என்டார்ஸ் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஆமாம். அப்போ கேபினட்டும் அதுக்கு விளக்கம் சொல்லாது. அதுக்கு என்ன பொருள்? மாநில சட்டமன்றத்தில் எவ்வளவு நியாயமான ஒரு தீர்மானத்தை நியாயமான காரணங்கள், வியாக்கியானங்கள், விளக்கங்கள், தரவுகள் கொடுத்து நீங்கள் எடுத்தாலும் எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுப்போம், அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். அதுதான பொருள். அப்படி ஒரு முடிவு ஒன்றிய அரசு எடுத்தால் அதில் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவாங்க. அந்த குடியரசுத் தலைவரின் அதிகாரம் கேள்விக்கிடமற்றது, அது பரிசீலனைக்கு அப்பாற்பட்டது, இதுதான் சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம். இப்படி தான் கவர்னருடைய அதிகாரம் பற்றி இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி தானே? அது இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அது கேள்விக்குள்ளாகி விளக்கம் வந்திருக்குது.
அது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும். குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கிற அதிகாரத்தை நம்ம கேள்விக்குள்ளாக்கல. எனக்கு அதிகாரம் இருக்கு, அதனால நான் முடிவெடுப்பேன் என்பது இருக்கு இல்லையா, அது வந்து எதேச்சாதிகாரம். அதை ஃபாசிசம்னு சொல்லலாம். அதை சரியா? அப்போ நீங்கள் இது ஏன் தப்பு என்பதற்கான விளக்கம் கூட சொல்ல மாட்டேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால நான் முடிவெடுப்பேன் என்று எடுக்கின்ற முடிவு இருக்குல்ல, அது வந்து நேர்மையான போனஃபைடான டெசிஷன் அல்ல, கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிள்ஸுக்கு உகந்த முடிவும் அல்ல. அதனால் ஆளுநருடைய அதிகாரம் அது எப்படி பரிசீலனைக்கு உட்பட்டது என்பது போல குடியரசுத் தலைவருடைய இந்த அதிகாரமும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த தப்பு அத்தனையும் நீட்டிலையும் நடந்திருக்கு என்பதை நாம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லணும். இது மட்டும் இல்லை, இந்த பெட்டிஷனில் நான் பத்திரிகையில் படித்த வரைக்கும் சிறை கைதிகள், நீண்ட நாள் சிறை கைதிகள் விடுதலை, அப்புறம் அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக போடப்பட்ட ஊழல் வழக்குகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைத்திருப்பது, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட்டு, இதெல்லாமும் ஆளுநர் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த 10 மசோதாக்களோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப ஈஸியாக இதுவும் அந்த கேட்டகரியில் வர்றது தான். அதனால் இந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே இதெல்லாம் நிறைவேற்றலாமா, இல்லை உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டுட்டு நிறைவேற்ற வேண்டுமா அப்படின்னு தெரியல. அது இருந்தாக்கா அது தமிழக அரசு செய்யும் என்று தான் நான் கருதுகிறேன். காலவரையறை நிர்ணயம் அப்படின்னு செய்யும்போது நீதிமன்றத்துக்கு காலவரையறை இல்லைல்ல, அப்போ இதுக்கு மட்டும் ஏன் காலவரையறை செய்கிறீங்க? அப்போ நீதிமன்றத்தை யார் காலவரையறை செய்கிறது? எத்தனையோ வழக்குகள் 25 வருஷம் 30 வருஷம்லாம் நடந்துகிட்டு தானே இருக்குது. அப்போ அது மட்டும் சரியான ஒரு கேள்வி வருது இல்லை? சூப்பரான கேள்வி. இப்போ யுஏபிஏல இவ்வளோ உள்ளே இருக்கிறாங்க பீமா கொரைகான் கேஸில், ஜேஎன்யூ மாணவர் உமர் காலித். இப்போ இத்தனை நாள் எப்படி வச்சுருக்கீங்கன்னு உங்களுடைய நியாய உணர்ச்சி. உமர் காலித் கேஸு பல முறை பெயில் பெட்டிஷன் விசாரணைக்கு வந்து நீதிபதிகள் விசாரிக்காமையே போகிறாங்களே, ஏங்க இப்படி போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. இடி கேஸாக போடுறீங்களே, 2% தானே கன்விக்ஷன் வருது, இதை கேட்குறாங்கல்ல. இப்படி இருந்தும் நீங்கள் ஏன் உடனே பெயில் கொடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கல, இத்தனை நாளாக கிடக்குது, இந்த கேள்வியெல்லாம் எழுப்புனா நியாயம். ஆனால் எப்போ கேட்குறாங்க, கவர்னர் ஏன் இப்படி உட்காந்துருக்குறேன்னு கேட்ட உடனே நீ மட்டும் யோக்கியமா தானே கேட்குறாங்க. இப்போ நீதியை பற்றி அவர்களுடைய கவலை, அதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, நீங்களும் 50 வருஷம் கூட போட்டு வைக்கலாம், நாங்களும் 50 வருஷம் கூட போட்டு வைக்கலாம். மேன்மை தங்கிய நீதிபதிகளுக்கு வாய்தா போடுவதற்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை ஆளுநருக்கும் வழங்குங்கள். அதுதானே இவங்க கேட்குறது. மக்கள் நாசமாக போட்டோம் அப்படின்றது தான் பாண்டே சொல்கிறது. காங்கிரஸ்காரர்கள் யோக்கியமா? அவங்க கவர்னரை மிஸ்யூஸ் பண்ணவே இல்லையா? கவர்னர் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு தான் எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்தது. 356 பயன்படுத்தி கண்டபடி கலைக்கிறாங்க அப்படின்றது அந்த தீர்ப்பு வந்து அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டியது. அந்த மாதிரி ஆளுநர் இப்படி போட்டு வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குது. அதனால் காங்கிரஸ்காரங்க யோக்கியம்லாம் யாரும் சொல்லலை. திரும்ப திரும்ப எதுக்கு அது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான். அது காங்கிரஸ்காரனே சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ கவர்னர் வந்து அப்படி அவருடைய அதிகாரம்ங்கிறது கேள்விக்குள்ளாக இருக்குது, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு அப்படின்னாலும் கூட நாடாளுமன்றம் வந்து புதுசாக அதுக்கேற்ப சட்டத்தை இயற்ற முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன சட்டம் இயற்ற முடியும்? கவர்னருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கி செய்ய முடியும். நீதிமன்றத்துடைய 142 அந்த அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும், அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு சொல்லட்டும், தனியாக சட்டம் போடுறதெல்லாம் இல்லை. 142 அதிகாரத்தை ரத்து செய்யணுன்றார பாண்டே. இல்லை, அவங்க அப்படி சொல்றாங்க, எதுன்னு சொல்லலை, ஆனால் அதான பாயிண்ட், அவங்க அதிகாரம் அதானே. அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 400 சீட்டு ஜெயிச்சா திருத்துவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெயிக்கலை. இப்போ அதை தான் வந்து சொல்ல வருகிறார்கள். அதனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு தீர்ப்பு வந்த உடனே ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பாண்டே போன்றவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா. அதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த RN ரவி எபிசோடு என்பது தனி விஷயம் அல்ல. மாநில உரிமைகளை பறிப்பது என்பது மக்கள் உரிமைகளை பறிப்பது தான் அதனுடைய பொருள். அதற்கு எதிராக முதல் குரல் கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பீரியடில் திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏற்கனவே மெடிக்கல் அட்மிஷனில் ஓபிசி ரிசர்வேஷன் இல்லாமல் வச்சுருந்தாங்க, அதை வழக்கு போட்டு வாதாடி வெற்றி பெற்றது திமுக தான். இப்போது ஆளுநருடைய அதிகாரத்துக்கு கடிவாளம் போட்டிருக்கிறது இருக்கு இல்லையா, அது திமுக. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக
முதல்வர்கள் கூட்டம் கூட்டி அதை முன்னெடுத்து செல்வதும் திமுக தான். இப்போது திமுக இதை முன்னெடுத்து செல்லுகிறது, ரைட்டு. இதெல்லாம் திமுகவுடைய தனிப்பட்ட பிரச்சனையா? திமுக அமைச்சர்கள் பற்றிய பிரச்சனையா? இது தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் இல்ல, நாட்டின் பிரச்சனையே கூட. அதுக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு? எடப்பாடி என்ன சொல்றாரு? அவரு இதை பத்தி எதுவுமே சொல்லலையே, அவரு வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் என்ன சொல்றாரு? விஜய் தமிழ்நாடு சாதிச்சிருக்குதுன்னு சொல்றாரு. தமிழ்நாடு யாரு தனியா சாதிச்சாங்க? சீமான் என்ன சொல்றாரு? சீமான் அதை பத்தி இன்னும் பேசல. இப்போ இதுல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. இப்போ இது மக்களுடைய ஜனநாயக உரிமை, மாநிலங்களின் உரிமைக்கான போராட்டம். இது திமுகவின் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. நீங்கள் திமுக எதிர்ப்பாளராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த இஷ்யூ என்பது யாருடைய பிரச்சனை? அனைவருடைய பிரச்சனை. முதல்வர் சொன்னது போல இது மாநிலங்களின் உரிமை பற்றிய பிரச்சனை. அது அவங்க என்ன சொல்றது என்னன்னா, நாளைக்கு காங்கிரஸ் வந்தாக்க பிஜேபி ஆளும் மாநிலத்தின் உரிமை பற்றிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. எதானா இருக்கட்டும். அதனால அந்த உரிமைக்கு எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி குரல் கொடுக்கிறார்களா என்றால் இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். எது ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, தனிப்பட்ட அவர்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அல்லது பிஜேபியினுடைய கையாட்களாக செயல்படுபவர்கள், நேரடியான கையாட்களாக அல்லது மறைமுகமான கையாட்களாக செயல்படுபவர்கள் அந்த நோக்கத்துக்கு தான் வேலை செய்கிறாங்களே தவிர, மக்களுடைய உரிமை, மாநிலங்களுடைய உரிமையை போராடி பெற வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு கடுகளவும் இல்லை. அதை கடந்த கால எடப்பாடி ஆட்சி நிரூபிச்சிருக்குது. விஜய் கட்சி போன்றவர்களை எடுத்துக்கிட்டாக்க, அவரை கேட்டாங்க இல்லையா, புஷி ஆனந்த இந்த வக்ஃபில் எதை நீங்கள், அதுக்கு அவர் பட்ட பாடு நமக்கு தெரியும். மொத்தமாகவே தப்புங்க, நீங்கள் தனித்தனியாக கேட்குறீங்க. ஆமாம், இப்போ இதை கேட்டாலும் அப்படி தான் பதில் சொல்லுவாங்க. அது பொருள் அவர்களுக்கு விவரம் இல்லை என்பதல்ல, எந்த அளவுக்கு மக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள், அப்படி ஒரு நோக்கமோ அதை பற்றிய பரிச்சயமோ அறிவோ எதுவுமே இல்லாதவர்கள் எங்களை தேர்ந்தெடுத்தால் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு காமெடி அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்ன முக்கியமாக அப்படின்னு சொன்னால், இந்த நீதிமன்றத்தை நாடி அதில் தீர்ப்பு பெறுவது இருக்கு இல்லையா, அரிதாக ஒரு தீர்ப்பு கிடைக்கலாம். இப்போ வேளாண் சட்டம் வந்தது. வேளாண்மை அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். அதில் 3 சட்டங்களை மோடி அரசு இயற்றுது. பல மாநில அரசுகள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. இது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, இதில் அவங்க சட்டம் போடுவதே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு. அதை பார்த்த உடனேயே அந்த 3 வேளாண் சட்டத்தையும் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணலை. அதை அப்படியே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கமிட்டி போடுறோம், நீங்கள் போராடும் விவசாயிகளும் வாங்க, நம்ம ஒன்றா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாமே அப்படின்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கையில் உச்சநீதிமன்றம் ஈடுபட்டது. அதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று போராடும் விவசாயிகள் உறுதியாக இருந்தார்கள். வேளாண் சட்டம் சுப்ரீம் கோர்ட்டால் ரத்து செய்யப்படவில்லை, விவசாயிகள் போராட்டத்தால் தான் ரத்து செய்யப்பட்டது. சிஏஏ போராட்டம் நடந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொடூரமான அடக்குமுறை ஏவப்பட்டது இல்லையா, அந்த வழக்கு இன்னும் விசாரிக்காமல் கிடப்பில் இருக்குது. மகாராஷ்டிராவில் இப்படி கட்சியை விலைக்கு வாங்கினாங்க இந்த அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே. அந்த வழக்கு போய் 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 தீர்ப்பு சொல்லும்போது சந்திரசூட் அருமையாக ஒன்று சொன்னார், உத்தவ் தாக்கரே மட்டும் ராஜினாமா பண்ணாமல் இருந்தாக்கா அவரை முதல்வர் ஆக்கியிருப்பேன் நான் அப்படின்னு சொன்னார். கண் முன்னால் அது எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. எலக்ட்ரல் பாண்ட் அன்கான்ஸ்டியூஷனல்னு தீர்ப்பு. ஆனால் அன்கான்ஸ்டியூஷனலாக ஈட்டப்பட்ட பணம் அதை வைத்து தேர்தல் நடத்தியது. அது யார் எதுக்காக கொடுத்தாங்க என்ற வரைக்கும் தேதி வாரியாக எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஆனால் அந்த ஊழலை பற்றிய விசாரணை நடத்தப்படவில்லை. அதற்கு உச்சநீதிமன்றம் தயாராக இல்லை. இது நான் ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டு போகலாம். இப்படி ஒரு நீண்ட பட்டியல். இந்த நம்ம பெகாசஸ் வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. இப்போ வக்ஃபு வந்திருக்குது. வக்ஃபு சட்டம் அப்படி பார்த்த உடனேயே அது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்கிறதுக்கு ஆர்டிகல் 25, 26, 30க்கு எதிரானது என்று சொல்ல எல்லாம் இருக்குது தெளிவாக. ஆனால் இந்த போட்ட உடனே இன்னைக்கு ஒரு கேவியட் மனு போட்டிருக்குது நம்ம ஒன்றிய அரசு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, உடனே ஸ்டே கொடுக்கறதுக்கு அதில் அடிப்படை இருக்குது. எங்களை கேட்காம அவங்கள எப்போ கேட்டு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு ஒன்று 91 நரசிம்மராவ் கொண்டு வர்றாரு, பாபர் மசூதி இடிப்புக்கு ஒரு ஆண்டு முன்னதாக. அது என்ன சொல்லுது, இந்த பாபர் மசூதி ஒன்றை மட்டும் விசாரிச்சுங்க,
மிச்சம் எதையும் எந்த கோயிலும் மசூதி தேவாலயத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆகஸ்ட் 15 1947 எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கணும். அதை எதிர்த்து ஏகப்பட்ட வழக்கு போட்டிருக்கிறாங்க சங்கிகள். இதில் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் மோடி அரசு அதில் பதில் சொல்லலை. இப்போ வக்ஃப் ஆக்ட் போட்டு அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை காலி பண்ணுறதுக்கு இந்த வக்ஃபு சட்டம் வழியாக ஒரு வழி பண்ணியிருக்குது. அது உடனே அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, நீதிமன்றம் மூலமாக நீதி பெறுவதற்கு வரம்புகள் இருக்குது. அத்தி பூத்தார் போல 1-2 விஷயத்துல தான் நீதி கிடைக்கும். அப்போது திமுக அரசு நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னிச்சே, ஏன் ஒழிக்கலைன்னு கேன்னு பேசக்கூடிய கோமாளிகள், அவங்க கோமாளிகள் அல்ல, ஒரு விதமாக அயோக்கியத்தனம் அப்படி பேசுறது. ஒன்றிய அரசு அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்குது. இத்தனை நேரம் ஆளுநர் இதை செஞ்சிருக்காரு. ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறது. அப்போது இதன் காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகிற அனிதா யார்? மக்களை சேர்ந்தவர்கள். அதை ஒட்டி தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்கள் அதெல்லாம் மக்களை சேர்ந்தவர்கள். அப்போது இதனால் பாதிக்கப்படுபவர்கள், பாதிக்கப்படும் மக்கள். இப்போ யூனிவர்சிட்டியை பூரா இப்படி பண்ணி வச்சுருக்காரு. மாட்டு மூத்திரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் வைஸ் சான்சலராக போடுறாங்க. இதில் நமக்கு எதுவுமே கவலை இல்லையா? அப்போ மாணவர்கள், மக்கள் தங்கள் உரிமை பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து போராட்டத்தில் ஈடுபடணும். அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தணும். இயக்கங்களாக இருக்கிறவங்க சூப்பர்னு கைதட்டுறதுனால நீதிமன்றம் அதிரடி சாதிச்சிட்டாரு மு க ஸ்டாலின் சாதிச்சிட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றங்களிலேயே கூட தீர்ப்புகள் பெற முடியும். விவசாயிகள் போராட்டம் அவ்வளவு தீவிரமாக நடந்ததுனால தான் அந்த விவசாயிகள் சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்ட போதும் நாங்கள் வர முடியாது போயான்னு சொல்கிற தைரியம் அவர்களுக்கு இருந்தது. அப்படி தைரியமிக்க போராட்டங்களை கட்டி அமைப்பது எப்படி என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அந்த போராட்டத்தில் மிக முக்கியமான போராட்டம் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகளிலெல்லாம் தலையிடாமல் ஒதுங்கி இருந்தவர்கள், பிஜேபி பக்கம் நின்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் எதிரிகள், இந்திய மக்களின் எதிரிகள் என்பதை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளணும். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, பயனுள்ளதாக இருந்தது. கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.